ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல. அதில் நிறைய சூட்சுமங்களோ அடங்கி இருக்கும். ஒவ்வொரு சூட்சுமங்களுக்குள்ளும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். எப்போ பார்த்தாலும் எந்த விஷயத்தை பார்த்தாலும் பயம், பதட்டம், கலக்கம், இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்களே. ஆனால் ஒன்றே ஒன்று நன்றாக யோசித்துப்பார். வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல, குழப்பத்திலேயே இருக்கிறது உனக்கு. அப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது நமக்கு குழப்பத்திலேயே இருக்கிறது. இதற்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்றால் நாமும் கொஞ்சம் அற்புதமாக யோசித்து சில விஷயத்தில் செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் புரியாது. எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் வாழ்க்கையில் இதுதான் அம்மா இப்பொழுது நடக்கப் போகிறது, இதுதான் பிள்ளையே இப்பொழுது நடக்கப் போகிறது என்று சொன்னாலும் எப்பொழுதும் யாரும் எடுத்துக்கொள்ளப் போவது இல்லை. ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பல பேர் பலவிதத்தில் உன்னுடைய மனதையும் உன்னுடைய மற்ற விஷயங்களையும் காயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அது உனக்கும் தெரிகிறது, எனக்கும் தெரிகிறது. முயற்சி செய்பவர்கள் தோற்று போகட்டும் என்று நான் நினைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்படி நல்லபடியாக இருக்க நான் செய்வேன். அவரவர்களுடைய தப்பாக நினைக்கும் நபர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் எப்பொழுதும் தப்பாகவே போகட்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைப்பாயோ? நீ எப்பொழுதுமே சொல்வாய், நான் மற்றவனுக்கு துரோகம் செய்ய விரும்பவில்லை என்று. ஆனால் நான் சொல்வேன், நீ துரோகம் செய்கிறாயோ, எது செய்கிறாயோ அது உன்னுடைய விஷயத்திற்கு, உன்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போலவே பலன் கிடைக்கும் என்று. நீ எவ்வளவு தப்பு செய்கிறாயோ, எவ்வளவு விஷயம் உனக்கு எப்பொழுதுமே தவறாக நடக்கிறதோ, யார் உனக்கு துன்பத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே தக்க பதிலடியை அவர்களுக்கு கொடுத்தே தீருவேன். பொறுமை, நம்பிக்கை, விடாமுயற்சி சகலங்களும் உன்னுடைய வாழ்வில் கிடைத்திடும். நன்மையும் ஐஸ்வர்யங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் அமைந்திட நான் என்றுமே துணை இருப்பேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையை வெளியில் பார்ப்பதற்கு என்ன வாழ்க்கை என்பதை பல பேர் விமர்சனம் செய்தாலும் நீ எதையும் காதில் வாங்காமல், பொருட்படுத்தாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்பொழுதும் அமைதியாக நகர்த்தி கொண்டே இருந்தால் போதும், எல்லாம் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதை விட்டுவிட்டு இவர்களுக்கு இது கிடைக்கிறது, அவர்களுக்கு அது கிடைக்கிறது, எனக்கு மட்டும் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைத்து 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 உன்னுடைய வாழ்க்கையை நீயே எப்பொழுதும் தவறான ஒரு விஷயத்திற்குள் தள்ளிக்கொள்ளாதே என்பதை தான் நானோ இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். அம்மா, நீ நல்ல பிள்ளை. உன்னை பற்றி என்னால் எப்பொழுதும் எந்த நிலையிலும் ஒரு குறையை கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரியான பிள்ளைதான் நீ. எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறாய். எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையில் கெட்டது நடந்து விட்டதோ, வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்து விட்டதோ, அந்த விஷயம் நடந்து விட்டதோ என்று எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறாய். நானும் சரிதான், உன்னை கவலைப்பட வைக்கக்கூடாது, உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வைக்க வேண்டும், உன்னை எப்பொழுதும் அமைதியான ஒரு வாழ்க்கைக்குள் வைக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நினைக்கிறேன். ஆனாலும் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லாமலேயே நடந்து விடுகிறது. சரி விடு, அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம். இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள், இதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் உன்னை கஷ்டப்படுத்திய விஷயங்கள் எல்லாவற்றையும் நானோ பார்த்து கொள்வேன். வெறுப்புகளோ, வாழ்க்கையில் கலக்கங்களோ எப்பொழுதும் தேவையே அல்ல. உன்னுடைய மனதுக்கு நீ திருப்தியாக இருக்கிறாயா? அதை என்னிடம் சொல். இப்பொழுது இல்லை, திருப்தியாக நீ இல்லை.
எப்பொழுதுமே திருப்தியாக இருப்பவர்கள்தான் எல்லா நிமிஷத்திலேயும் எனக்கு இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ திருப்தியாக இல்லை என்பதை நீ என்னிடம் சொல்ல வேண்டாம். உன்னுடைய முகத்தை பார்த்தாலே தெரிகிறது நீ எந்த ஒரு காரியத்திலேயும் திருப்தியாகவே இல்லை என்பதை. கூடிய விரைவிலேயே திருப்தி என்ற ஒன்றை நான் நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை பெரிய இடத்தில் கரை சேர்ப்பேன். அது யாராலும் எப்பொழுதும் தடுக்கவோ இல்லை இவள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நான் நினைத்தேன், ஆனால் இவள் எப்படி நன்றாக இருக்கிறாள், இவளுக்கு ஏதாவது ஒரு தீய விஷயத்தை செய்து விடுவோம், இவளுக்கு ஏதாவது வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விஷயத்தை செய்து விடுவோம், அப்பொழுதுதான் இவளுடைய வாழ்க்கையில் திருந்துவாள், மாறுவாள் என்று எது வேண்டுமானாலும் நினைத்து கொண்டு போகட்டும். நான் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நான் மனம் வைத்தால் மட்டும்தான் அனைத்து காரியங்களும் நடக்கும். அது எப்பேற்பட்ட காரியங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் நலனும் வளமும் எல்லா நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நானும் பெற்றுதான் தருவேன். எதையும் உன்னிடம் இருந்து ஒரு காலமும் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் இருந்து எடுக்கவே மாட்டேன். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கோரிக்கைகள், உன்னுடைய அனைத்து விதமான சுபமான விஷயங்கள், எல்லா விஷயமும் எல்லா நேரமும் உன் வாழ்க்கையில் என்னாலேயே சுபத்துவமாகவே நடந்தே தீரும். புரிந்ததா? சுபத்துவமான விஷயங்கள் நடக்கும் காலத்தில் நீயாகவே எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நல்லது செய்வதற்கு ஆள் இல்லாதவர்கள் பயந்து நடுங்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொந்தரவுகளை செய்து கொண்டிருக்கலாம். நீயே என்னிடம் சொல்வாய், இவர்கள் என்னை தொந்தரவு செய்கிறார்கள், அவர்கள் என்னை தொந்தரவு செய்கிறார்கள். என்னால் ஒரு நேரமும் ஒரு பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் நீ சொல்லிக்கொண்டே இருப்பாய். ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இனிமே நீ எதையும் என்னிடம் சொல்ல வேண்டும் என்று அவசியம் அல்ல. எல்லாம் உனக்கு சகலமும் சுபமாகவே நடந்தே தீரும். யாரையும் நினைக்காதே. யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து எதையும் சாதிக்கப் போவது அல்ல. உனக்கு எப்பொழுது கெட்ட விஷயம் நடக்கும் என்பதை தான் வேடிக்கை பார்க்கிறார்கள். சாய் ஒரு விஷயத்தை கொடுக்கிறேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் உனக்கு ஒரு நல்ல விஷயமாக மட்டும்தான் இருக்கும். ஆரம்ப காலத்தில் எல்லாமும் கஷ்டத்தை கொடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் போக போக நீயே வியக்கும் அளவுக்குத்தான் எல்லாமும் நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.